நண்பா, ஒரு ஊரில் ஒரு பெரிய ஆற்றங்கரை இருந்தது. அந்த ஆற்றங்கரையின் ஓரத்தில் ஒரு பெரிய அரச மரமும் இருந்தது. அந்த அரச மரத்தின் கிளையில் ஒரு புறா எப்போதும் வந்து அமர்வது வழக்கம். அப்படி ஒரு நாள் அந்த மரக்கிளையில் புறா அமர்ந்து ஆற்றில் ஓடும் நீரை பார்த்து கொண்டிருந்தது. அப்போது ஆற்று நீரில் ஒரு கட்டெறும்பு சிக்கி தத்தளிப்பதை கண்டது. மறு நிமிடம் அந்த புறாவிற்கு அந்த கட்டெறும்பின் மீது பரிதாபமும் இரக்கமும் பிறந்தது. மறு வினாடி அது ஏதோ சிந்தித்துவிட்டு அரச மரத்தின் இலையில் ஒன்றை பறித்து எறும்பு தத்தளிக்கும் இடத்திற்கு சற்று முன்னால் போட்டது. ஆற்று நீருடன் மெல்ல அடித்து வரப்பட்ட எறும்பு அந்த அரச இலையின் மீது பட்டதும் கப்பென அந்த இலையை பற்றி கொண்டது. இலைகள் நீரில் அமிழாது அல்லவா? எனவே அந்த இலையின் மீது ஊர்ந்த எறும்பும் நீருக்குள் அமிழாமல் கரையோரம் இலையுடன் வந்தது. கரையில் இலை ஒதுங்கியதும் இலையை விட்டு இறங்கியது. மரத்தின் கிளையில் அமர்ந்திருந்த புறாவிற்கு தனது நன்றியை கூறியது. தினந்தோறும் எறும்பும் புறாவும் அதே மரத்தடியை சந்தித்தன. இரண்டும் நல்ல சிநேகிதர்களாயின. ஒரு நாள் அந்த மரத்தடிக்கு ஒரு வேடன் வந்தான். அவன் மரக்கிளையில் அமர்ந்திருந்த புறாவை கண்டான். ஆனால் வேடன் வந்ததையோ அவன் தன்னை பார்த்ததையோ புறா கவனிக்கவே இல்லை. வேடன் தன் அம்பையும் வில்லையும் எடுத்தான். மரக்கிளையில் இருந்த புறாவை நோக்கி குறிவைத்தான். ஏதும் அறியாத புறா பேசாமல் எங்கோ பார்த்தபடி இருந்தது. ஆனால் வேடனின் காலடியில் நின்ற எறும்பிற்கு வேடன் தனது நண்பனான புறாவை குறிவைப்பது வெகு எளிதில் தெரிந்துவிட்டது. உடனே தன் நண்பனின் உயிரை காப்பது எத்தனை அவசியமானது என்பதை உணர்ந்தது. அடுத்த நிமிடம் அந்த வேடனின் காலில் நறுக்கென கடித்தது. எதிர்பாராமல் கட்டெறும்பு கடித்த வழியில் வேடனின் குறி தவறியது. அவன் எய்த அம்பு எங்கோ போய் விழுந்தது. இப்படி ஏற்பட்ட திடீர் சத்தத்திலும் சலசலப்பிலும் கவனம் சிதறிய புறா வெடுக்கென திரும்பியது. மறு நிமிடம் தனக்கு வரவிருந்த பேராபத்தை உணர்ந்தது. தன் நண்பனான எறும்பு தன்னை காப்பாற்றியதையும் உணர்ந்தது. மறுபடியும் வேடன் தன்னை நோக்கி குறிவைக்கும் முன்பாக அந்த இடத்தை விட்டு பறந்தது. மறுநாள் தன் நண்பனான எறும்பை பார்த்து நன்றி தெரிவித்தது. இரண்டும் ஒன்றின் உயிரை ஒன்று காப்பாற்றிய நன்றியில் கடைசி வரை நட்புடன் இருந்தன. நீதி: நாம் ஒருவருக்கு உதவினால் நிச்சயம் நமக்கு தேவைப்பட்ட சமயத்தில் உதவ யாரேனும் வருவார். சுண்டலியின் பயம். முன்னொரு காலத்தில் ஒரு காட்டில் முனிவர் ஒருவரின் குடிசை இருந்தது. அதன் அருகே ஒரு சின்ன மலை இருந்தது. அந்த மலையின் அருகே உள்ள ஒரு துவாரத்தில் சின்ன சுண்டலி ஒன்று வாழ்ந்து வந்தது. அந்த காட்டில் பூனையின் நடமாட்டம் அதிகம் இருந்தது. ஆகவே அது மிகவும் பயத்துடன் வாழ்ந்து வந்தது. ஒரு நாள் ஒரு பூனையின் பிடியிலிருந்து தப்பிய சுண்டலி ஆசிரமத்தில் உள்ள முனிவரை சரணடைந்தது. முனிவர் அதை அன்புடன் கவனித்தார். பயப்படாதே என்று ஆறுதல் கூறினார். நான் உனக்கு என்ன உதவி செய்ய வேண்டும் என்று கேட்டார். சுவாமி, நான் பூனைகளை கண்டு அதிகமாக பயப்படுகிறேன். என்னையும் ஒரு பூனையாக மாற்றிவிட்டால் நான் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை அல்லவா என்றது சுண்டலி. முனிவர் சிற்றலியை பெரும் பூனையாக மாற்றினார். ஒரு மாதம் சென்றது. பூனை அவர் முன் வந்து நின்றது. சுவாமி, பூனையாக இருப்பதிலும் பிரச்சனை. ஓநாய்கள் என்னை விரட்டுகின்றன என்றது. பூனையின் எண்ணத்தை அறிந்து கொண்ட முனிவர் அதை ஓநாயாக மாற்றினார். ஓநாய் சந்தோஷமாக திரும்பி சென்றது. ஒரு மாதம் சென்றவுடன் மீண்டும் ஓநாய் திரும்பி வந்து முனிவரை சரணடைந்தது. என்ன விஷயம் என்றார் முனிவர். கரடிகள் தொல்லை தருகின்றன என்றது ஓநாய். அதை கரடியாக மாற்றி அனுப்பி வைத்தார் முனிவர். மீண்டும் ஒரே மாதத்தில் திரும்பியது கரடி. இப்போதும் பிரச்சனையா என்று புன்சிரிப்புடன் கேட்டார் முனிவர். ஆம், சிறுத்தைகள் என்னை கடிக்க வருகின்றது என்றது. ஓஹோ என்ற முனிவர் அதை ஒரு சிறுத்தையாக உருமாற்றினார். ஒரு மாதம் சென்றவுடன் சிறுத்தை திரும்பி வந்தது. சிங்கங்கள் என்னை காட்டை விட்டு வெளியேற என்று உத்தரவிடுகின்றது என்றது. காரணம் என்ன என்று முனிவர் கேட்டார். பலசாலிகள் ஒரே காட்டில் இருக்க கூடாது என்பதுதான் அதன் எண்ணம் என்றது. முனிவரது சிங்கமாக மாற்றினார். சிங்கம் ஒரு மாதம் சென்ற பிறகு, சுவாமி, நகரத்திலிருந்து வந்த அரசன் ஒருவன் சிங்க வேட்டை ஆடினான். தப்பி பிழைத்தது நான் மட்டும்தான் என்றது. முனிவர் சிங்கத்தை அரசனாக்கினார். அதன் பின் 2-3 மாதங்கள் வரை அரசன் முனிவரை பார்க்க வரவில்லை. 6 மாதத்துக்கு பின் அரசன் கிழிந்த துணிமணிகளுடன் வந்து முனிவரை பார்த்தான். என்ன ஆயிற்று உனக்கு என்றார் முனிவர். எதிரி நாட்டு அரசன் போர் தொடுத்தான். எனக்கு போர் செய்யவே பயமாக இருந்தது. இருப்பினும் என் சார்பாக எல்லோரும்
போர் புரிந்தனர். கடைசியில் எதிரிகள் அரண்மனைக்குள் புகுந்து என்னை கைது செய்தனர். பாதாள சிறையில் அடைத்தனர். நான் தப்பி வந்து விட்டேன் என்றான். இப்போது நான் என்ன செய்ய வேண்டும்? உனக்காக எதிரியுடன் போராட வேண்டுமா என்றார் முனிவர். அந்த அரசன் அமைதியாக இருந்தான். முனிவர் சொன்னார், சிற்றலியாக இருந்த உன்னை அரசர் வரை உயர்த்தினேன். ஆனாலும் உன்னுள் இருந்த எரித்தன்மை மாறவில்லை. பயத்துடனே இருந்தாய். இனி நான் உனக்கு உதவுவதற்காக எது செய்தாலும் அது உனக்கு உதவவே உதவாது. இதுவரை எரியின் மனதையே பெற்றிருக்கும் நீ எரியின் எலியாக இருப்பதே நல்லது என்று கூறி அரசனை எலியாக மாற்றினார் முனிவர்.